டிப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இன்றைக்கி தரமாக ஒரு டிப் வீடியோ போட்டுருவோமா? ஸ்வைட் ஷூஸை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வைடோட குவாலிட்டி டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், திரும்ப ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ ஸ்வைட் மெட்டீரியல் ஷூஸை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் ஸ்னீக் சேவியரை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ரீசெண்டாக நம்ம இந்த ஒனிச்சுக்கா டைகரை ஒர்க் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக எந்த அளவுக்கு வீடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தெரில. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபேடடாக இருந்த ஒனிச்சுக்கா டைகரை நம்ம இந்த மாதிரி ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வைடு தான். ஸோ இந்த ஸ்வைட் லெதரை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணியே ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த ஷூவில் சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஸ்வைட் மெட்டீரியலுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்வைட் இரேசர். ஸோ இதை நான் எல்லா ஸ்வைட் ஷூஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இரேசரோட ஷேப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் தென் ஸ்வைட் ப்ரஷ். ஸோ இதில் 2 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு ரப்பரில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ப்ரஷில் இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஷூ ட்ரீவ் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் கிளாத்து இல்லை அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோ ஏரியாவை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு ரப்பரில் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபெதர்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு சிங்கிள் டைரக்ஷனில் நம்ம ரப் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா இப்படி மட்டும் பண்ணணும், இல்லை இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும் அந்த ஸ்வைட் லெதரில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இரேசர். ஸோ இரேசர் எடுத்து ஸ்வைட் லெதரில் மட்டும் இப்படி நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப், இந்த ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு சேம் அதே மாதிரி சிங்கிள் டைரக்ஷனில் ரப் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு க்ளீன் ஸ்வைட் லெதர்ஸ். இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரை ப்ரஷ் எடுத்து இப்படி ஒரு ட்ரை க்ளீனிங் பண்ணிடுங்க. ஸோ அதில் இருக்கிற லூஸ் டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆயிரும். என்ன ப்ரோ க்ளீன் பண்ணோடனே பிளாக் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்லோவாக அதோட ஓல்டு கலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். லைக் இந்த ஷூவில் எப்படி கிரே கலரில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஸ்வைட் லெதரை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான மெத்தட். உங்களோட ஸ்வைட் ஷூஸை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வைட் லெதரோட அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்வைட் லெதர்ஸை வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணவே கூடாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த ஒனிச்சுக்கா டைகரோட ரீஸ்டோரேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஸ்னீக் சேவியரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஎம்எல்ல கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், பை.